எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் டு டின்னர் வரைக்கும் நான் பண்ண வேலைகளும் என்ன இப்போ சமைச்சேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்து நைட்டு வந்து என் பையன் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து காலையில் 8 மணிக்கு தான் இருந்துச்சு. அவன் எந்திரிச்சதுமே வந்து பால் குடிச்சிட்டு தூங்குறதுக்கு போயிட்டான். அதனால் வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு ஆஃபேலி லீவுக்கு வந்திருந்தா. ஸோ அவள் வந்து நான் ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் தொட்டிலில் போட்டு விட்டு அவள் ஆட்டிக்கிட்டு இருந்தா. நான் வந்து சரி சாப்பாடு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் தான் வச்சுருந்தேன். அது வந்து ஈஸி வேலை, ஒரு 1/2 ஹவரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வச்சுருந்தேன். என் பையன் வந்து தூங்கவே இல்லை, தொட்டிலில் சும்மா விளையாண்டுருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டா. இந்த சைடு வந்து நான் சாப்பாடும் வச்சுட்டு கொள்ளு பருப்பு வந்து ஆல்ரெடி நான் குக்கரில் போட்டு வச்சுருந்தேன். அதுவும் வந்து விசில் வந்துச்சு. ப்ரெஷர் அடங்கினதும் அந்த கொள்ளு பருப்புக்கு தேவையான தாளிப்பு கொடுத்து வச்சுட்டேன் தனியாக. கொள்ளு ரசத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் என் பையன் வந்து கரெக்டாக வந்து நான் சாப்பிடும்போது வந்து எந்திரிச்சிருவான். ஆனால் இந்த தடவை வந்து சாப்பாடு வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டான். அதனால் வந்து அவனை தூங்க வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டேன். எப்பயுமே வந்து சூடாக சாப்பாட்டுக்கு வந்து கொள்ளு பருப்பு கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து சாப்பிட்டு முடித்ததும் வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ்வையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு சிங்கில் போட்டு வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தையும் வந்து சைடில் வந்து கழுவி வச்சுட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மிட் மார்னிங் வந்து ஒரு 11:30க்கு வந்து எப்பயுமே வந்து டீ வைப்போம். 3 பேர்த்துக்கும் டீ வச்சிட்ருக்கும்போதே வந்து கரெக்டாக என் பையனும் எந்திரிச்சிட்டான். அவனை வந்து தொட்டிலேருந்து எடுத்து கீழே விட்டுருந்தேன், கொஞ்சம் நேரம் தவழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து தவழ்ந்துட்டே வந்து அந்த சைடு வந்து வேலை செய்கிற ரூமுக்கு வந்து போயிட்டான். நான் இந்த பக்கம் வந்து அவனுக்கு கொஞ்சம் பாலும் எங்கள் 3 பேர்த்துக்கு வந்து டீயும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். என் பையனோட ட்ரெஸ் கொஞ்சம் வந்து துவைக்க வேண்டியிருந்துச்சு. ட்ரெஸ்ஸையும் வந்து துவைச்சி போட்டுட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து சொசைட்டி கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. அவங்க வந்து சொசைட்டி கிளம்பி போயிட்டாங்க. அன்றைக்கி சனிக்கிழமைனால நானும் வந்து சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன் பையனை எடுத்துகிட்டு. சித்தப்பா வந்து மதியம் வந்து சாப்பிட்டு சித்தப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனது ஃபர்ஸ்ட்டு நம்ம வேலை வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால் அவனுக்கு போனோடனே வந்து ராகி கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன். அவனும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுருந்தான். சித்தப்பா வீடு வந்து மேலே இருக்கிறனால கொஞ்சம் காத்தோட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அவனும் தூங்கிட்டான். ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock தான் எழுந்திரிச்சான். போய் வந்து தங்கச்சி வந்து 6 மணிக்கு பால் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து என் தங்கச்சி வந்து டைப்ரைட்டிங் போயிட்டுருக்கா. இப்போ ஆஃபேலி லீவில் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் வந்து அதை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தா. எல்லாமே பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கு வந்து பூரியும் மசாலாவும் வச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால தம்பிக்கு ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்கும் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் வந்து நைட்டு தான் கிளம்புனோம். அன்றைக்கி சனிக்கிழமைனால எங்கள் வீட்டுக்காரும் தம்பியும் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே 9 மணிக்கு தான் கிளம்புவா வந்தால். அன்றைக்கி வந்து கொஞ்சம் 8 மணிக்கே கிளம்பி போயிட்டோம். வீட்டுக்கு போனதும் அம்மா உளுத்தங்கஞ்சி வச்சுருந்தாங்க. இது வந்து முதுகு எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 4 இல்லை ஒரு 5 டம்ளர் வந்து குடிச்சிருவேன். இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறேங்கிறத வந்து நான் தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு விலாகில் போடுறேன் பாருங்கள். கடைசியாக மாவு ஆடினது வந்து கிரைண்டரில் இருந்துச்சு, அதையும் தோண்டி உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டா புளிக்கிறதுக்காக. இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.